சாம் கேஷ்ங்கிற பிஸ்னஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டாக பிஸ்னஸ் பற்றி பார்க்க போகிறதுக்கு முன்னாடி சாம் கேஷ் கம்பெனி பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். இவர் தான் சாம் கேஷ் கம்பெனியோட ஃபவுண்டர் மிஸ்டர் மகேஷ் வர்மா. இவங்க டைரக்டர்ஸ். இந்த கம்பெனி ஆரம்பித்து கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. ஆனால் இன்னைக்கு கணக்குப்படி பார்த்தீங்கன்னா இந்த சாம் கேஷில் ஜாயின் பண்ணவங்க எண்ணிக்கை 1 கோடிக்கு மேலே இருக்குது. அதை செலிப்ரேட் பண்ணுற விதமாக செமினாரே நடத்தியிருக்காங்க. ஹரியானா மாவட்டத்தில் கார்னால் நடத்தியிருக்காங்க. ரொம்ப கிராண்டாக நடத்தியிருக்காங்க. இது கவர்மெண்ட் சர்டிஃபிகேட். சாம் கேஷ் லீகலான கம்பெனி தாங்கிறது கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எப்படி இதில் போய் ஜாயின் பண்ணலாம் சாம் கேஷில் அப்படிங்கிற பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ளே ஸ்டோர் போய்க்குங்க. சாம் கேஷ் மணி ஃப்ரெஷ் சர்ச் பண்ணுங்கள். இன்ஸ்டால் கொடுங்க. ஓப்பன் கொடுங்க. சைன் அப் வித் சாம் கேஷ் கொடுங்க. நேம், உங்கள் நேம், இமெயில் ஐடி, பாஸ்வேர்டு நீங்கள் கொடுக்குற பாஸ்வேர்டு மறக்கக்கூடாது. அப்படி நீங்கள் எதாவது மறக்காமல் இருந்துச்சுன்னா ஏதாவது ஒரு டைரியில் நோட் பண்ணிங்க. அப்புறம் டேட் ஆஃப் பர்த், மொபைல் நம்பர் உங்கள் வாட்ஸ்அப் மொபைல் நம்பர் கொடுத்துருங்க. ஸ்டேட், சிட்டி எல்லாம் கொடுத்து அக்செப்ட் கொடுத்து ப்ரொசீட் கொடுத்துருங்க. ப்ரொசீட் கொடுத்து என்டர் ரெஃபர் ஐடி ஆஃப் ஸ்பான்சர் அப்படின்னு கேட்கும். அக்செப்ட் கொடுத்துருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி உங்களுக்கு காட்டும். ஒரு 6 to 8 அப்ளிகேஷன் காட்டும். இதை நம்ம ஒன்று ஒன்றா இன்ஸ்டால் பண்ணணும். ஃபஸ்ட்டு நான் ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுற பாருங்க. கீழே 3வது பார்த்தீங்களா ஃப்ரீ டாக் டைம் அப்படிங்கிறது, அதை நான் இன்ஸ்டால் கொடுக்க போகிறேன். இன்ஸ்டால் கொடுக்கவும் இந்த மாதிரி கேட்கும். ஓப்பன் ஃப்ரம் 1 minute, டோன்ட் அன்இன்ஸ்டால் பிஃபோர் 7 days, இஃப் யூ அன்இன்ஸ்டால் தென் வி வில் டிடெக்ட் யுவர் பேலன்ஸ் அப்படின்னு போட்டிருக்கு. அதாவது என்னன்னா, நீங்கள் இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி 1 நிமிஷம் வைக்கணும், ஒரு 7 நாளைக்கு அன்இன்ஸ்டால் பண்ணக்கூடாது அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ஓகே, நான் இன்ஸ்டால் பண்ண போகிறேன். இன்ஸ்டால் கொடுக்குறேன். அக்செப்ட் கொடுக்குறேன். ப்ரொசீட் ஆகிடுச்சு. ஓகே, நான் இதை இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இதே மாதிரி ஒவ்வொரு அப்ளிகேஷனும் நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். இதுக்கு 1 நிமிஷம் சொல்லியிருக்கீங்களா. இப்போ நீங்கள் அமேசான் ஓகே கொடுத்தீங்கன்னா அதுக்கு ஒரு 3 நிமிஷம் காட்டும். அதாவது நீங்கள் எந்த அப்ளிகேஷன் கொடுக்குறீங்களோ அதுக்கு அது அவங்க சொல்லியிருப்பாங்க ஒரு 3 நிமிஷம் ஓப்பன் பண்ணி. அதிகபட்சமாக எல்லா அப்ளிகேஷன் எந்த அப்ளிகேஷன் இருந்தாலும் ஒரு 3 நிமிஷம் தான் ஓப்பன் பண்ணி வைக்கணும். அப்புறம் இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம். அதாவது எனக்கு இந்த அப்ளிகேஷனெல்லாம் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு சாம் கேஷ் நான் ஜாயின் பண்ணிட்டேன், ஆனால் இந்த அப்ளிகேஷன்லாம் எனக்கு வேலை இல்லை அப்படின்னா தாராளமாக நீங்கள் ஒரு அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஒரு 7 நாள் வச்சுருந்து அதுக்கப்புறம் நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். உடனே பண்ண வேண்டாம். அதே மாதிரி இன்னொரு டவுட்டும் நிறைய பேர்த்துக்கு இருக்கும். அதாவது டெய்லி நான் அப்ளிகேஷன்லாம் இன்ஸ்டால் பண்ணணுமா, இந்த சாம் கேஷில் ஜாயின் பண்ணால் டெய்லி அப்ளிகேஷன் கொடுப்பாங்களா, நான் இன்ஸ்டால் பண்ணிகிட்டே இருக்கணுமா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் லைஃப்பில் ஒரே ஒரு டைம் தான் இது பண்ண போகிறீங்க. ஒரு 7 to 8 அப்ளிகேஷன் நீங்கள் லைஃப்பில் ஒரே ஒரு டைம் இன்ஸ்டால் பண்ண போகிறீங்க. அவ்வளோதான். அது உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வச்சுக்கலாம், இல்லாட்டி 7 நாள் கழிச்சு அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த அப்ளிகேஷனும் இதே மாதிரி நீங்கள் ஒவ்வொன்றா இன்ஸ்டால் பண்ணணும். எல்லாம் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி காட்டும், கிரேட்ங்கிறது காட்டும். நீங்கள் ஸ்டார்ட் கொடுத்துருங்க. ஸ்டார்ட் கொடுத்து இந்த மாதிரி உங்களுக்கு ஹோம் பேஜ் ஓப்பன் ஆயிரும். இப்போ ஜாஸ்மின் போட்டிருக்கு பார்த்தீங்களா, ஜாஸ்மினுக்கு நேரம் ரெஃபர் ஐடி 11789503 ரெஃபர் ஐடி போட்டிருக்கு பார்த்தீங்களா. அதே மாதிரி நீங்கள் என்ன பேர் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கிங்களோ உங்கள் நேம் வந்துடும். உங்கள் நேமுக்கு நேராக ஒரு ரெஃபர் ஐடி, உங்களுக்குன்னு ஒரு நம்பர் வந்துடும். அதுதான் உங்கள் ரெஃபர் ஐடி. அதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி கீழே பார்த்தீங்களா $1 போட்டிருக்கு. இந்த $1 என்ன அர்த்தம்னா, $1க்கு 62 ரூபா கணக்கு. அப்போது $1க்கு 62 ரூபா உங்களுக்கு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு உண்டான அமௌண்ட் ஆட் ஆயிரும். 62 ரூபா கொடுத்துருவாங்க. கிட்டத்தட்ட நீங்கள் இதில் ஒரு $5 ஏர்ன் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அதை அப்படியே பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மாற்றிக்கலாம். அப்புறம் உதாரணம் பாருங்கள், தினேஷுங்கிறவங்க பார்த்தீங்களா $567 சம்பாதிச்சிருக்காரு. அப்படி மாரிமுத்துங்கிறவர் $1210 சம்பாதிச்சிருக்கிறாரு. ஜெயக்குமாருங்கிறவர் $1759 சம்பாதிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு டாலருக்கு 62 ரூபா கணக்கு போட்டோம்னா $1759 ஒரு சம்பாதிச்சிருக்காருன்னா 1 லட்ச ரூபாய்க்கு மேலே இருக்கும் சம்பாதிச்சது. கணக்கு போட்டு பாருங்கள். எந்த ஒரு முதலீடுமே இல்லாமல் வெறும் ஒரு மொபைல் ஃபோன் மட்டும் வச்சுட்டு 1 லட்ச ரூபாய்க்கு மேலே சம்பாதிச்சிருக்காங்கன்னா இந்த பிஸ்னஸ் எப்படிப்பட்ட பிஸ்னஸ் பார்த்துங்க.
ஆனால் இதுக்காக நீங்கள் வந்து உங்கள் பிஸ்னஸை விட்டுட்டு உங்கள் வேலையை விட்டுட்டு இதெல்லாம் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. டெய்லி ஒரு மணி நேரம் ஒர்க் பண்ணால் போதும். அதாவது காலையில் இருந்தாலும் 1/2 மணி நேரம், சாயந்தரம் ஒரு 1/2 மணி நேரம் பண்ணால் போதும். இல்லாட்டி உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ 1 மணி நேரம் நீங்கள் பண்ணிக்கலாம். கரெக்டாக ஒரு 2 வருஷம் இதே மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதில் ஜெயிச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிஸ்னஸ் எப்படி பண்ணணும் என்னங்கிறத நீங்கள் இது பண்ணி முடிச்சதும் எனக்கு டன்னுன்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். அதாவது இந்த சாம்கேஷ் பிஸ்னஸ் எல்லா அப்ளிகேஷன் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணி ஓகே ஆனதும் டன் அப்படிங்கிற வாட்ஸ்அப்பில் எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணிங்கன்னா அடுத்து பிஸ்னஸ் எப்படி பண்ணலாங்கிற ஃபார்முலாவை நான் உங்களுக்கு அனுப்பி வைப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லபடியாக